நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து பட்டர் நான் அப்படிங்கிறத நம்ம செய்யலாம். சரிங்களா? இங்கே பாருங்க, ஒரு 2 கப்பு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோம். மைதா மாவு கொஞ்சம் வந்து தயிர், கொஞ்சம் 2 ஸ்பூன் ஜீனி, பாருங்களேன் ஜீனி, கொஞ்சம் வந்து சோடா மாவு. சரிங்களா? அப்புறம் தண்ணி, சுடு தண்ணி, கொஞ்சம் வெதுங்கிற மாதிரி சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். சரிங்க, இப்போ நம்ம பிசையலாமா? சரி, மாவு கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். அடுத்து ஜீனி போட்டுக்கலாம். சோடா மாவு கொஞ்சம், கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா கொஞ்சம் பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ வந்து சுடு தண்ணி விட்டுக்கலாம். கை வெதும்ப இருக்கு சுடு தண்ணி, ரொம்ப சூடாகவும் இருக்க வேணாம். நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இதுக்கு பின்னாடி நம்ம மேலே கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றி அப்படியே கொஞ்சம் நேரம் எல்லாமா பாருங்கள், நல்ல மெதுன்னு இருக்கு மாவு விளையவும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நிறையா போயிடுச்சு. சரிங்க, அப்படியே கொஞ்சம் நேரம் ஊறட்டும். நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நல்லா உருண்டை போட்டுடலாம். இந்த அமுங்குது பாருங்கள் நல்லா. சரி, நம்ம உருண்டை போட்டுடலாமா? இருக்குங்க மாவு. எடுத்து தேய்க்கலாமா? தேய்ச்சிடலாம். ஓகே, இப்போ மாவு கொஞ்சம் மொளத்தா போட்டுக்கலாம். எந்த சேஃப்னு தெரியும்ல? நீட்டமாக சொல்ல தெரியல. திருப்பி போடாமல் ஒரே பக்கமாகவே தேய்க்கணும். தேய்ச்சாச்சு. ஒரு பக்கம் வந்து தண்ணியை தொட்டு நம்ம தடவிக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து சட்டியில் அது ஒட்டும் போது இந்த அனலில் காமிச்சு எடுக்க சரியாக வரும். மாற்றி போட்டு விட்டீங்க. மாற்றி போட்டுருலாம். என்ன செய்ய
பேர் ஓகே. இப்படியே நம்ம எல்லாமே சுட்டுக்கொள்ளலாங்க. பட்டர் நான் ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இருந்தால் இதுக்கு வந்து இந்த பன்னீர் இது வச்சுருக்கோம். இது பாருங்க நல்லா மெதுவாக இருந்தால் மெதுவாக இருக்குது, நல்லா இருக்குங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இதை இப்படி எடுத்து இங்கே பாருங்க, பிச்சால் நல்லா மெதுவாக வருது பாருங்க. இங்கே இங்கே வருது. இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். எல்லாமே செய்யுங்க. ஓகே, பாய்.